ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் இந்த 2026 ஜனவரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ்லாம் வந்து ரொம்பவே ஹைக் ஆச்சு. அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் ஒரு மூட்டை எவ்வளோ ரேட் அப்படிங்கிறதான். இது வந்து பிராண்ட் வைஸ் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு 100 மூட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. இல்லை அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் வந்து தருவாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிராண்டு செட்டிநாடு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் ரூ. 320 ரூ. 340 வரைக்கும் கொடுக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் ரூ. 350 360 வரைக்கும், ஜேஎஸ்டபிள்யூ ரூ. 320 330 வரைக்கும் கொடுக்குறாங்க. டால்மியா ரூ. 335 ரூ. 345 வரைக்கும், பிரியா ரூ. 290 300 வரைக்கும் கொடுக்குறாங்க. ராம்கோ சிமெண்ட் ரூ. 325 335 வரைக்கும், வலிமை சிமெண்ட்ஸ் ரூ. 280 வரைக்கும், கேசிபி ரூ. 275 290 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பொறுத்து வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பக்கத்தில் விசாரிச்சுக்கங்க. பட் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டன்னாக வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 டன்னு வாங்குறீங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. டாட்டா பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க ரூ. 73 வரைக்கும் ஒரு கிலோ விற்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ரூ. 73 வரைக்கும், ராணா ரூ. 70 வரைக்கும், அக்னி வந்து ரூ. 70 வரைக்கும் விற்கிறாங்க. அம்மன் வந்து ரூ. 67 வரைக்கும், புல்கிட் ரூ. 64 வரைக்கும் விற்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ரூ. 64 வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிளே பிரிக் வந்து ரூ. 10 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்கள் இதை வந்து ஒரு 3000 வாங்கணும். அப்போ தான் வந்து இந்த ப்ரைஸில் தருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதே வந்து ஒயர் கட் பிரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூ. 1 வந்து சேர்ந்து வரும். ரூ. 11 வரைக்கும் வரும். ஸோ கிளே பிரிக்குக்கும் ஒயர் கட் பிரிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஷேப்பில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் ரூ. 7 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃப்ளையர்ஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரூ. கொடுக்குறாங்க. பட் வந்து ஒரு அந்த அவைலபிலிட்டி பொறுத்தும் அதுக்கப்புறம் டிமாண்டை பொறுத்து வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ காமனாக இவ்வளோ தான் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. அதே மாதிரி பிரிக்ஸுக்குமே வந்து சேம்பர் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு ரேட்டும், சேம்பர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா அது ஒரு ரேட்டும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சாலிட் பிளாக் 8 இன்ச்சு கல் வந்து ரூ. 42 வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச்சு கல் வந்து ரூ. 42 வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஏசி பிளாக்ஸ் ரூ. 85 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 6 இன்ச்சு கல். லேட்ரைட் பிரிக்ஸ் வந்து ரூ. 28 வரைக்கும், ஹாலோ பிளாக் 6 இன்ச்சு கல் வந்து ரூ. 42 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஏசி பிளாக்ஸ் எல்லாம் வந்து கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அப்பப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸே வந்துருக்கும். அடுத்து வந்து அக்ரிகேட்டு. ஸோ அக்ரிகேட் பொறுத்த வரைக்கும் எம்சாண்ட் வந்து ரூ. 5500 6200 வரைக்கும் விற்கிறாங்க. இது பர் யூனிட்டு. இது வந்து நீங்கள் ஒரு லாரியில் ஒரு டிப்பரில் வந்து ஒரு 4 யூனிட் 5 யூனிட் வாங்கினீங்க அப்படின்னா தான் இந்த ப்ரைஸில் தருவாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேட் வந்து இதோட வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பி சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6200 வரைக்கும், 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்டில் ரூ. 4700 ரூ. 5200 வரைக்கும் கொடுக்குறாங்க. கிரேவல் வந்து ரூ. 2200 ரூ. 2500 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அக்ரிகேட்டோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல வந்து இதை விட நம்ம நல்லாவே கம்மியாக வந்து தருவாங்க. ஏன்னா அது குவாரி பக்கத்துலேயே இருந்திருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக ரேட்டில் வந்து தருவாங்க. ஸோ இந்த ரேட்டை விட கம்மியாக வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். பட் பொதுவான இடங்களில் இவ்வளோ ரேட்டு வந்து கண்டிப்பாக வாங்குறாங்க. ஸோ இதை விட அதிகமாகவும் வாங்குகிற இடங்களும் இருக்குது. அடுத்து வந்து காங்க்ரீட்டு. ஸோ ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் வந்து 1 கியூபிக் மீட்டர் எவ்வளோ அப்படின்னா லாரியில் வரப்போ நமக்கு 4 எம்கியூப்லாம் வரும். 6 எம்கியூப் 8 எம்கியூப் வரைக்கும் வருது. ஸோ இது M20 கிரேட் காங்க்ரீட்னா ரூ. 5200 5400 வரைக்கும் ஒரு எம்கியூப் விற்கிறாங்க. M25 வந்து ரூ. 5400 5600 வரைக்கும், M30 வந்து ரூ. 5600 5700 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸு. ஸோ இது இந்த இயரில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகுமா இல்லை கம்மியாகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.